ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 6 அறிவு இருக்கிற நம்மள மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் நம்ம போராட்டம் பண்றோம், எதிர்த்து கேள்வி கேட்கிறோம். எல்லாத்துக்கும் நம்ம சட்டங்கள் இருக்கு, அது பண்றோம், இது பண்ண சொல்றோம். எல்லாம் இந்த வாயில்லா ஜீவன் இருக்குல்ல, அதுலயும் இந்த பூனை நாய் ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்க? அறிவே இல்லையா கொஞ்சம் கூட? உங்க பசங்க விளையாடுறதுக்கு அது என்ன, அது விளையாட்டு பொருளா? அதை வீடியோ எடுத்து போடுறீங்க, அதே ஒரு 4 பேர் லைக் பண்றீங்க. கொஞ்சம் கூட அதுனே புரியல. உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? அப்ப உங்களுக்கு எதுக்கு 6 அறிவு? நீங்க எல்லாம் எதுக்கு மனுஷங்க? நீங்க அதே பூனைக்குட்டி, அதே நாய் உங்க பசங்களை கடிச்சா அதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் பண்றீங்க. அதை நீங்க மட்டும் இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க. அது போராட்டம் நடத்துமா? நம்ம மனுஷங்க மாதிரி அதுங்களுடைய இனெல்லாம் போராட்டம் நடத்துமா? ஒரு நாய் போராட்டமோ ஒரு பூனை போராட்டமோ நடத்துமா? இல்லல. பார்த்து நடந்துக்குங்க. எதுவா இருந்தாலும் உயிரை எடுக்கிறது, துன்புறுத்துறது உங்க கையில கிடையாது. அது உங்களுக்கு கண்டிப்பா அதனுடைய பலன் உங்களுக்கு இறங்கும். பூனைங்களை வச்சு நாய்களை வச்சு அராஜகம் பண்ணாதீங்க. பூனைங்கள்லாம் பசங்க கிட்ட விளையாட கொடுக்காதீங்க. அதை வீடியோ எடுத்து லைக்குக்காக அப்லோட் பண்ணாதீங்க. அதையும் லைக் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க நீங்கெல்லாம் திருந்தாத வரைக்கும் அந்த மாதிரி ஆளுங்க திருந்த மாட்டாங்க. நம்ம ரிப்போர்ட் பண்ணதான் செய்யறோம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்துச்சுன்னா நாங்க அனிமல் அபியூஸ்மெண்ட் நாங்க ரிப்போர்ட் பண்ணதான் செய்யறோம். அதெல்லாம் போய் ரீச் ஆகுதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி வீடியோ போட்டா கூட அவங்களை அரெஸ்ட் பண்ணுவோம்னு ஒரு சட்டம் வேணும். அனிமல்ஸ்க்காகவும் சட்டம் வேணும். அனிமலை அபியூஸ் பண்ணி வீடியோ போடுறவங்களுடைய வீடியோவை யாரும் லைக் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. வியூஸ்க்காக ஒரு குழந்தைகிட்ட கொடுக்கறது, அதை பண்றது, இதை பண்றது வேணாம். பார்த்து இருந்துக்குங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன்.